ஸ்டூடெண்ட்ஸ் 9th லெசன் பார்த்துட்ருக்கோம் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸில் ஃபஸ்ட்டு பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரியான ஒரு டாப்பிக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடக்குது, இல்லை ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுனாக்கா அதில் வர்ற அவுட்புட் வந்து லோவாக இருக்கலாம் இல்லை ஹையாக இருக்கலாம். அதாவது எஸ்ஸாக இருக்கலாம் இல்லை நோவாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரு சிம்பிள் கான்செப்ட் வச்சது தான் பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 1854 ஜார்ஜ் பூலே அப்படின்றவர் ஒரு சாதாரணமாக ஒரு கான்செப்டை சொல்லியிருந்தார். ஆனால் அது ஃப்யூச்சரில் என்ன பண்ணாங்கனாக்கா மேக்ஸில் சொன்ன அந்த கான்செப்டை கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கும் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால் அது நிறையா யூஸஸ் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அது நல்லா வேகமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள், பூலியன் அல்ஜிப்ரா இஸ் பேசிக்கலி எ சாய்ஸ் பிட்வீன் டூ ஆப்ஷன்ஸு. ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கிற அந்த ஏதாவது ஒரு சாய்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். எஸ்ஸாக இருக்கும் இல்லை நோவாக இருக்கும். அப்படிலாம் வேறு என்ன சொல்லலாம், ஹையாக இருக்கும் இல்லை லோவாக இருக்கும். இதை தான் நம்ம இங்கே எப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைனாக்கா 1 சொல்லுவோம், அல்லது லோனாக்கா 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எல்லாமே ஒன்று தான். எஸ் நோ, ஹை லோ, 1 0 அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ் தான் வந்து 5 மார்க்கில் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும். இதில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். சொல்லணுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர் கேட்டில் ஒரு 4 லாஸ் இருக்குது, அண்டு கேட்டில் ஒரு 4 லாஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு 3 லாஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா காம்படேட்டிவ் லாஸு, அசோசியேட்டிவ் லாஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ்ன்னு சொல்லி. அது எல்லாமே நீங்கள் லோயர் கிளாஸில் மேக்ஸில் படித்தது தான். ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன்ஸ் தான். அதை மட்டும் நீங்கள் எழுதினாலே போதுமானது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது காம்ப்ளிமெண்ட் லா. காம்ப்ளிமெண்ட்டுக்கு உங்களுக்கு ஏற்கனவே அந்த டேபிள் தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட் கேட்டில் என்ன செய்வோம், 0 கொடுத்தா 1 வரும், 1 கொடுத்தா 0 வரும். அதே தான். இப்போ ஏங்கிறது இன்புட்டாக கொடுக்குறீங்க. நாட் கேட்டோடைய ஃபார்முலா என்ன, பூலியன் ஈக்குவேஷன் என்ன, y = a பார் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒரே ஒரு இன்புட் இருந்தாக்கா நமக்கு சாய்ஸ் வந்து பார்த்தாக்கா ரெண்டு விதமான டிஃப்ரெண்ட் இன்புட்ஸ் தான் கொடுக்க முடியும். ஒன்று 0 கொடுக்கலாம், இல்லை 1 கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ 0 கொடுத்தாக்கா என்ன ஆகும், அப்போ y = 0 பார் அப்படின்னு எழுதுவோம். 0 பார்னால் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 1 கொடுத்திங்கனாக்கா y = 1 பார். 1 கொடுத்தாக்கா 1 பார்னாக்கா 0. ஓகேவா? அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நாட் கேட்டோடைய ட்ரூத் டேபிள். இதிலேருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஒரு லா வந்து டிரைவ் பண்ணுறீங்க. என்னது, இது காம்ப்ளிமெண்ட் லா கேன் பி ரியலைஸ்ட் ஆஸ். எப்படி நம்ம ரியலைஸ் பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஏ கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏ பார் கிடைக்குது. திரும்ப ஏ பாருக்கு இன்னொரு வாட்டி நீங்கள் ரிவர்ஸ் பண்ணாக்கா திரும்ப என்ன கிடைக்கும், 0 தான் கிடைக்கும். ஓகேவா? அதை ஏக்கு 2 வாட்டி நீங்கள் காம்ப்ளிமெண்ட் எடுத்தால், ஏக்கு நீங்கள் 2 வாட்டி காம்ப்ளிமெண்ட் எடுத்தால் திரும்ப ஏ தான் கிடைக்கும். அப்படின்ற ஒரு லா தான் நம்ம என்ன செய்கிறோம், இதில் காம்ப்ளிமெண்ட் லாவில் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இது ஃபஸ்ட்டு லான்னு வச்சுக்கோங்களேன். இதில் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா செகண்டில் வந்து ஆரில் வந்து பார்த்திங்கனாக்கா 4 லாஸ் இருக்குது. இது ஆரோடைய ட்ரூத் டேபிள். இது ரொம்ப சிம்பிள். நான் ஏற்கனவே இதை சொல்லிட்டேன். ஏபின்னு 2 இன்புட் கொடுக்குறாங்க, அவுட்புட் a + bன்னு கிடைக்கும். இதில் 0 0 0 1 1 0 1 1 கொடுக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு 2 இன்புட்ஸ் ஆர் 0நாக்கா 0 + 0 0, 0 + 1 1, 1 + 0 1, 1 + 1 = 1. ஓகேவா? இது வந்து ட்ரூத் டேபிள் ஃபார் ஆர் கேட். இப்போ இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 4 லாஸ் நம்ம டிரைவ் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் லாங்கிறது அதை இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, த ஆர் லாஸ் கேன் பி ரியலைஸ்ட் ஆஸ். எப்படி ரியலைஸ் பண்ணுறோம், a + 0. அதாவது ஏன்னு ஒரு இன்புட்டு, அதோடு நீங்கள் ஒரு 0 இன்புட்டை கொடுத்தீங்கனாக்கா கண்டிப்பாக ஏ தான் கிடைக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது இல்லையா? ஒரு இன்புட், ஏதோ ஒரு இன்புட், இது வந்து ஏங்கிறது 0வாக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ஏ இன்புட்டோட 0 கொடுத்தீங்கனாக்கா இங்கே ஏ என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும். அது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஏவோட சேர்த்து ஒரு ஹை இன்புட் கொடுத்தாக்கா, இப்போ ஏ நம்ம எடுத்துக்கிறதா ஹை எடுத்துக்கிறதா சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஏ வந்து ஒரு வேரியபிள், எப்படி வேணால் மாறலாம். ஆனால் ஹைங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஹை தான் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா தேர்டு லா என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா a + a = a தான். இதில் யாருக்கும் டவுட் வரக்கூடாது. 2 a, அது வந்து 2 0வாக இருந்தாலும் சரி, இல்லை 2 1ஆக இருந்தாலும் சரி, நம்ம கிடைக்க போகிறது கடைசியில் இங்கே என்ன இருக்கோ அதுதான் கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு
ஏ ப்ளஸ் ஏ பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி சார்? இது கண்டிப்பாக 1 தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் போட்டு பாருங்கள். ஃபஸ்ட் நான் என்ன செய்கிறேன், ஏக்கு 0 போடுறேன். ஓகேவா? 0 போட்டாக்கா 0 ப்ளஸ் 0 பார் ஈக்குவல் டு 1. எப்படி இங்கே பாருங்கள், 0 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1 தான் கிடைக்கும். ஓகே, இந்த இடத்துல 0 பார் வந்து என்னென்னு தெரிலன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? 0 ப்ளஸ் 0 பார் 0 பார்னா 1, அப்போ 1 கிடச்சிருதா? அதுக்கு அடுத்து நான் என்ன செய்கிறேன், ஏக்கு வந்து நான் 0 போட்டேன். ஏக்கு வந்து 1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏக்கு 1 போட்டிங்கனாக்கா அப்போ 1 ப்ளஸ் 1 பார் 1 ப்ளஸ் 0 இஸ் ஈக்குவல் டு 1 தான் கிடைக்கும். அப்போ எப்படினாலும் நமக்கு இங்கே 1 தான் கிடைக்கும். ரெண்டு விதமான வேல்யூஸ் நான் போட்டு பார்த்தேன். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்குது. அப்போ இது வந்து 4th லா. மறந்துடாதீங்க. ஏ ப்ளஸ் 0 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1, ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ பார் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இது 4 லாஸ், ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அண்டு லாஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். அண்டு லாவில் அண்டுக்கான ட்ரூத் டேபிள் உங்களுக்கு தெரியும். என்ன செய்ய போகிறோம், ஏபின்னு 2 இன்புட்டு, அதே இன்புட் தான் கொடுத்துருக்கோம். அவுட்புட் பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்குது, 0 × 0 ஈக்குவல் டு 0, 0 × 1 ஈக்குவல் டு 0, 1 × 0 ஈக்குவல் டு 0, 1 × 1 ஈக்குவல் டு 1. ஒரே ஒரு இன்புட் தான், ஒரே ஒரு அவுட்புட் தான் நமக்கு 1 கிடைக்குது. இப்போ இங்கே திரும்ப வரணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம சம் பண்ணோம். ஓகே, அதனால் ப்ராப்ளம் இல்லை. இந்த இடத்துல என்ன செய்ய போகிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். அப்போ ஏதோ ஒரு இன்புட்டு டாட்டு 0 போட்டாக்கா 0 தான் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம லோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் கடைசியில் லோ ஆகிடும். ஓகேவா? அடுத்தது நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஏ இன்ட்டு 1 ஈக்குவல் டு ஏ. அடுத்தது இது ஏற்கனவே இருந்ததுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இங்கே என்ன சொன்னோம், ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னு சொன்னோம். ஏ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1ன்னு சொன்னோம். இதுவே இங்கே டாட் வச்சாக்கா ஏன்னு கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படுதோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ டாட் ஏ ஈக்குவல் டு ஏ. அதுலேயும் அதே தான் போட்டோம். ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ தான். இந்த இடத்துல ஏ டாட் ஏ பார் ஈக்குவல் டு 0. இதுலேயும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல நான் ஏக்கு வந்து நான் 1 போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். 1 ஏ பார் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ 0 ஆகிடும். இப்போ ஏக்கு வந்து 0 போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ 0 × 0 பார் 1 ஈக்குவல் டு அப்பையும் 0 தான். ஓகேவா? அதனால் இந்த இடத்துல எது போட்டாலும் இது கரெக்ட். ஓகேவா? அப்போ ஏ டாட் ஏ ஈக்குவல் டு ஏ டாட் 1 ஈக்குவல் டு ஏ. அதை ஞாபகம் வச்சுக்கணும். இதே மாதிரி ஒரு 4 ஃபார்முலா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா காம்படேட்டிவ் லான்னு ஒன்று இருக்குது, அசோசியேட்டிவ் லான்னு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லான்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸ்லேயும் வரும், இங்கேயும் வந்திருக்கு. கம்யூட்டேட்டிவ்னால் ஒன்றும் இல்லை, அதாவது ஏ ப்ளஸ் பியும் பி ப்ளஸ் ஏவும் சேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ டாட் பியும் பி டாட் ஏவும் சேம் அப்படின்றாங்க. இதுதான் கம்யூட்டேட்டிவ். அதாவது திருப்பி மாற்றி நீங்கள் மல்டிப்ளை பண்ணாக்கா வேல்யூஸ் சேஞ்ச் ஆகாது. இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா வெக்டர் நோட்டேஷன் இருக்கிற இடத்துல கைனமெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ சேஞ்ச் ஆகும், டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதனால் அது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஆனால் கம்யூட்டேட்டிவ் லா இஸ் அப்ளிகபிள் இன் பூலியன் அல்ஜிப்ரா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட்டிவ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. அசோசியேட்டிவ்னாக்கா 2 நம்பரை ப்ளஸ் பண்ணிவிட்டு 3ஆவது நம்பரை ப்ளஸ் பண்ணாலும், இல்லை இந்த 2 நம்பரை ப்ளஸ் பண்ணிவிட்டு இந்த நம்பரை 3ஆவது ப்ளஸ் பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன்லேயும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு என்ன செய்கிறோம், பி டாட் சியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த நம்பரை கொண்டு வந்து ஏவோட மல்டிப்ளை பண்ணாலும், ஏ டாட் பியை மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை நம்பரை கொண்டு வந்து சியோட மல்டிப்ளை பண்ணாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இது நம்ம என்னென்னு சொல்கிறோம், அசோசியேட்டிவ் லாஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ். இதுதான் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது. இதில் வந்து நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராக்கெட் தான் சேஞ்ச் பண்ணுறோம், எது கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு திரும்ப மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னு டேரெக்டாக அப்படியே சிம்பிளாக போட்டுடலாம். இது கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 சிம்பிள் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டாட் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இருக்குது. டாட்டு ப்ளஸ் ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சுருக்கோம். அப்போ பி ப்ளஸ் சின்னு இருக்குது. இது ஏ ரெண்டுத்துக்கும் காமன் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் சி. ஓகேவா? அதே தான் இங்கே போட்டிருக்காங்க. ஏ வந்து பின்னாடி கொண்டு போய் எழுதக்கூடாது. பிஏ அடுத்தது சிஏ அப்படிலாம் போடக்கூடாது. ஏ டாட் பி ஏ டாட் சி அதே மாதிரி போட்டுமா. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல வந்து பிசின்னு இருக்குது. இந்த பிசி நம்ம எப்படி எழுதுறோம்னா பி டாட் சி அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? பி டாட் சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அங்கே புரியும். இப்போ இந்த இடத்துல ஏ
a + b டாட் a + c. ஓகேவா? அந்த மாதிரி கிடைக்கும். இங்கே நடுவில் ஒரு டாட் இருக்குது, அதையும் மறந்துடாதீங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா டிஸ்ட்ரிபியூட்டிவ்ஸ் லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்? இங்கே இருக்கிற டாட்டை ரெண்டுத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். இந்த இடத்துல ப்ளஸ்ஸை ரெண்டுத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் இதுவும் வந்து மாறாது. இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஸ். நீங்கள் வந்து இதில் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு கவனமாக இல்லாமல் படிச்சிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாமில் போய் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. திரும்ப திரும்ப இந்த வீடியோ பாருங்கள். 5 மார்க் கொஸ்டினில் இருக்குது. இந்த கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை 3 மார்க்கில் கூட இதை ஏதாவது ஷார்ட்டாக பாதி மட்டும் கேட்குற மாதிரி கேட்கலாம். இல்லை 2 மார்க்கில் கேட்கலாம். எதில் கேட்டாலும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க, எழுதுங்க, ஃபுல் மார்க் வாங்குங்க. இந்த வீடியோ திரும்ப திரும்ப பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.